நேத்து போட்டிருந்த ஷார்ட் ஸ்டோரியோட இது 2வது பாகங்க. இந்த ஸ்டோரிக்கு பணம்னு தலைப்பு வச்சிருக்கோம். இந்த பணத்தோட 2வது பார்ட் பாத்துடலாமா? சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். திருநாவோட முதலாளி நீ வேலைக்கு வேண்டான்னு சொல்லி 20 நாள் சம்பளம் என்கிட்ட இருக்குன்னு கையில 10,000 கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாரு. ஆனா வீட்டுக்கு வந்ததுல இருந்து திருநாவுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம். கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோன்னு. என்னம்மா வந்ததுல இருந்து எதுவும் பேசாம இருக்கீங்க? என்னத்தடா பேச, அந்த மனுஷன் பேசும்போது அவ்வளவு கோபம் வந்தது. இருந்தாலும் ராஜா, சொல்லுங்கம்மா. அம்மா கூட வந்து பேசி வேலை விட்டு போக சொல்லாதீங்க. நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்காம போயிட்டேனோ. அத்தை, என்னத்த பேசுறீங்க? இவங்கள அவ்வளவு மோசமா? அவர் பேசுறத கேட்டுமா நீங்க இப்படி சொல்றீங்க? பேசுறது கேட்கலாம் மனசு கஷ்டமா தாண்டி இருந்தது. என் பிள்ளை இப்படிலாம் கஷ்டப்படுறானேன்னு மனசு வலிக்குது. இருந்தாலும் நம்ம குடும்பம் இங்க பாருடி, 1 நாள் 2 நாள் வேலைக்கு போலாட்டியும் நம்ம பாடு திண்டாட்டமா இருக்கும். இதுல வேலையை விட்டு வந்து என்னத்த பேசுறீங்க? அவன் கடை ஒண்ணுதான் இருக்கா? இவ்வளவு பெரிய சிட்டில கடை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? அதெல்லாம் நமக்கு வேலை கிடைக்கும் அத்தை. அவன் எவ்வளவு திமிரா பேசுறான். சொன்னான்ல அத்தை, என் கடையை விட்டு போற, இனி நீ நடு ரோட்ல உட்காந்து பிச்சை தான் எடுக்கணும்னு சொன்னா. அத்தை, அந்த வார்த்தைக்காகவே நம்ம நல்லா இருந்து காமிக்கணும் அத்தை. அடியே, ஏண்டி நீ வேற? சோ, இங்க பாரு, நீ கிராமத்துல இருந்து வந்தவ, உனக்கு ஒண்ணும் தெரியல. இங்க இதெல்லாம் சகஜம். இப்ப இவன் 10 வருஷம் 15 வருஷம் அங்க வேலை பாக்குறானு இவனை என்ன பாராட்டி கௌரவிப்பாங்கன்னு நினைச்சியா? கிடையாதுடி, கிடையாது. இவன் எவ்வளவுதான் அந்த கடைக்காக சின்சியரா வேலை பார்த்தாலும் நன்றிங்கிறது இருக்காது. அவங்களுக்குலாம் நம்ம ஒரு அடிமை மாதிரி. நாம வேலை பாக்குறோம், அதுக்குரிய கூலியா அவங்க குடுக்கறாங்க. நமக்கும் அவங்களுக்கும் உள்ள கனெக்ஷன் அவ்வளவுதான். இதுல நான் 10 வருஷம் வேலை பார்த்தேன், நான் உனக்கு சின்சியரா இருந்தேன், உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையா? என்ன பார்த்தா உனக்கு பாவம் இல்லையா அப்படின்னு கெஞ்சுறது கதறதெல்லாம் வேஸ்ட். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் ஆகணும். அத்தை, அப்படிப்பட்ட வேலை ஒண்ணு வேண்டாம். என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அம்மா, புரியாம பேசிட்டு இருக்காடா. இங்க பாருடி, அந்த கடையிலே இத்தனை வருஷமா வேலை பாக்குறதுனாலதான் 15,000 ரூபாய் சம்பளம் வருது. இதே இது நீ எந்த கடைக்கு எங்க வேலைக்கு போனாலும் இவன் வயசு கூடும்போ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நாங்க ஸ்டார்டிங்ல இவ்வளவுதான் சம்பளம் கொடுப்போன்னு 7,000மோ 8,000மோ அவ்வளவுதான் கொடுப்பாங்க. இன்னும் 15,000 சம்பளம் வர அடுத்து 10 வருஷம் அவன் நாயா உழைக்கணும். இந்த அளவுக்கு அங்கேயே கஷ்டப்பட்டு 15,000 சம்பளத்தை கொண்டு வந்தவன இப்போ வேலையை விட்டு போன. அத்தை என்ன இப்படி பேசுறாங்க? இவங்களுக்கு வேலை போச்சுன்னு நினைக்கிறாங்களே தவிர இவங்களை அவன் எப்படி எல்லாம் பேசினா அத கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வாங்கிதான் வேலை பார்க்கணுமா? அப்படிப்பட்ட வேலை இதெல்லாம் சகஜம்தான். இந்த மாதிரி பிரச்சனை வந்தா கண்டும் காணாம நாம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு பஞ்சாவன் தான் சொல்றாங்க. ஆனா நமக்கு மானம் ரோசம் தன்மானம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வித்துட்டு ஒண்ணு அப்படி ஒரு வேலையை பார்க்க வேண்டியலன்னு அஞ்சலி பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு நடுவுல திருநா யோசிக்கிறது, அடுத்து நமக்கு எப்படி வேலை கிடைக்கும், எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க, நம்ம குடும்பத்தை எப்படி ரன் பண்றது, அந்த ஒரு யோசனையில உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா திருநா இப்படியே இருந்தா கதைக்காகாது. நாளையில இருந்து சலிக்காம ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கலாம். எங்க வேலை இருக்கோ, எங்க சம்பளம் கட்டுப்படி ஆகுதோ அங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு ஒரு முடிவோட மறுநாள்ல இருந்தே ஒவ்வொரு கடைக்கா போய் வேலை கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்படியே 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல 1 வாரமா திருநா வேலைக்காக அலைஞ்சுகிட்டு இருக்கான். வேலை இல்லைன்னு யாருமே சொல்லல. ஆனா மாச சம்பளம் 7,000 8,000 அதை தாண்டி யாருமேவும் சம்பளத்தை கூட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கடையில 2 கடையில சிட்டி ஃபுல்லா எல்லா கடையிலும் கேட்டுட்டு வந்துட்டான். திருநாவுக்கு கிடைச்சது எல்லாம் ஏமாற்றம் மட்டும்தான். 15,000 சம்பளம் வாங்கின இடத்துல ஒரு 12,000 கிடைச்சா கூட ஓகே, அந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்துடலாம்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். யாரும் 8,000க்கு மேல கூட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. திருநாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னங்க வந்தீங்களா? எப்பங்க வந்தீங்க? இப்பதான். என்னங்க போன காரியம் என்னாச்சு? ஒன்னும் கதைக்காகல. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம், ஃப்ரெஷ்ஷா புது ஆளை சேர்க்கிற மாதிரி தான் நாங்க சேர்ப்போம். 8,000க்கு மேல 1 பைசா கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? நம்ம குடும்பம் இதெல்லாம் சொன்னீங்களா? நாம என்ன சொல்லி என்ன பண்ண? அவங்க எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த சம்பளத்தை தான் கொடுப்பாங்க. என்ன பண்றதுனே தெரியல அஞ்சலி. கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருக்கலாம். அம்மா, திருநா கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருக்கலாம். என்னத்த இப்படி சொல்றீங்க? ஏய், நீ நிறுத்துடி. அத்தை, என்னடி உனக்கு தெரியும்? கடையிலேயே நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். இல்ல, அன்னைக்கு நான் கடைக்கு போக வேண்டான்னு சொன்னேன், அப்பவே நீயும் கேட்டிருக்கலாம். அதையும் விட்டுட்டு அங்க போய் அவனை எதிர்த்து பேசி இப்ப யாருக்குடி நஷ்டம்? அத்தை, அதுக்காக நாம ஏய், மான ரோசம் எல்லாம் பார்த்தா குடும்பத்துல இருக்கிற நாம எல்லாம் பட்னியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். மா, என்ன என்னாச்சு? ஏன் கத்திக்கிட்டு இருக்க? உன் சவுண்ட் வெளிய வரைக்கும் கேக்குது. ஷாலு, எங்க போயிட்டு வர? என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. என்ன Dress இதெல்லாம்? இந்த மாதிரி Dress பண்ணிட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்கேல. என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப பாரு, அத பண்ணாத இத பண்ணாதன்னு. இங்க பாரு, இந்த Dress எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டு போறேன். இந்த Dress பத்தி நீ எதுவும் பேசாத. ஷாலு, இது என்ன பேச்சு? நீ தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இங்க பாரு, அண்ணா நான் சொல்றேன், ஒரு இத பார்க்க பிடிக்கலனா அதை திரும்ப செய்ய கூடாது. எனக்கு பிடிச்சிருந்தா போதும். உங்களுக்குலாம் பிடிக்கணும் என்ன இருக்கு? ஷாலு, இதுக்கு மேல எதுக்கு பேசாத. என்ன ரொம்ப அரட்டற? இங்கலாம் இப்படி கிடையாது. இப்பதான்
ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்தது மாறிட்டேல. ஏய் எதுக்கு தேவையில்லாம பேசுற? என்ன பத்தி என்னென்ன சொல்லி கொடுத்துச்சோ ஏய் என்ன பேசுற? எனக்கு எல்லாம் தெரியும். ஷாலு தேவையில்லாம பேசாத, ஒட்டி வாங்கிருவ. ஓ, அடிக்க வேற செய்வியா? அடி அடி, என்ன அடிச்சு என்ன அழ வச்சேனா? பாக்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஷாலு, நீ ஏன் என்ன வச்சே பேசுற? நான் உன்ன பத்திலாம் உங்க அண்ணன் கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. ஐயோ, நம்பிட்டேன். உனக்கு என்ன பார்த்தாலே எப்படி தோணுதோ? இப்ப பாரு, என் கிட்ட தான் கடு கடுன்னு. ஏய் என்ன நீ நான் மரியாதை இல்லாம பேசுற? அப்படியே ஒட்டிச்சேனோ? அடி, நல்லா அடி. இத ஒன்னதான் செய்யாம இருக்க, இனி இதையும் செய். ஷாலு இருக்கிற டென்ஷன்ல என்ன அடிச்சு கொல்லு. இங்க பாருனா, நீ இந்த மாதிரி Dress எல்லாம் போட வேண்டாம்னு சொன்னதும் மறுநாள் உன்கிட்ட கேட்டேன், எனக்கு காலேஜுக்கு போட்டு போக நீட்டா ஒரு 4 Dress வேணும்னு. இப்ப வரைக்கும் வாங்கி கொடுத்தியா? ஏய் நானா மோட்டே நான் சொல்றேன். நானே வேலை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட இருக்கிற Dress தான் நான் போட முடியும். அது மாதிரி இது எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. ஷாலு இங்க பாருனா, திட்ற வேலை அடிக்கிற வேலை வச்சுக்காத. இப்ப பாரு, உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு ஆடிக்கிட்டு இருக்க. இப்ப கூட அவ பேச்ச கேட்டுதான் வேலையவே விட்டுட்டு வந்து நிக்கிற. ஏய் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவ இவன் என்ன மரியாதை இல்லாம பேசுற? என்னங்க அப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய், நீ நடிக்காத. நான் எங்க அண்ணன் மீது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். இப்ப இப்படிலாம் பேசுறான், அடிக்கிறானா எல்லாம் ஒன்னாலதான். ஷாலு மரியாதையா பேசு. என்னால இவ்வளவுதான் பேச முடியும். இங்க பாரு, சும்மா உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு ஆடாத. அவ பேச்ச கேட்டு கேட்டுதான் இப்ப வேலையை கூட விட்டுட்டு வந்திருக்க. ஏய் என்ன கத்துற? அதானே உண்மை. ஷாலு, அப்படி இல்லமா, அது உங்க அண்ணனுக்கு மரியாதை இல்லாத இடம். ஏய் நிறுத்து. 10 வருஷமா அங்கதான் வேலை பாக்குறான். அப்பெல்லாம் இந்த மரியாதைங்கிற பேச்சே இல்ல. இப்ப நீ வந்ததும் மரியாதை போயிடுச்சா? இல்ல ஷாலு, அங்க அன்னைக்கு உங்க அண்ணனை ரொம்ப மோசமா. நீ என்ன என்ன மோசமா பேசுற? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்கல. ஓ இம்ச தாங்கல, நீங்க இருந்து ஓடியா போனே. ஷாலு போதுனா, இதுக்கு மேல எதுவும் பேசாத. உன் பொண்டாட்டிய பத்தி உண்மையை சொன்னது உனக்கு வலிக்குதோ? என்னம்மா பேசாம இருக்கீங்க? என்னம்மா இவ்வளவு தூரம் பேசுறா? அவ எல்லாம் சரியாதானடா பேசுறா. அத்தை, நீ பேசாத ராஜா. உன் தங்கச்சி கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இத்தனை வருஷமா கிடைக்காத மரியாதையா உனக்கு போச்சுன்னு சொல்லி வேலையை தூக்கி போட்டுட்டு வந்த. மா என்னம்மா நீயே இப்படி பேசுற? அன்னைக்கு கடையில அவர் பேசுனதெல்லாம் நீயும் கேட்கதானமா செஞ்சீங்க? கேட்டேன்டா. அந்த ஒரு நாள் பொறுமையா போக என்ன செய்யுதுன்னு கேக்குறேன். மா ஒரு நாள் இல்லம்மா, ரொம்ப நாள், ரொம்ப மாசம், வருஷம் கூட சொல்லலாம். அவர் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். இப்ப வரவங்களை விட எனக்கு சம்பளம் அதிகமா கொடுக்கறேன்னு எனக்கு எப்ப வேலையை விட்டு தூக்கலான்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குறை சொல்லி வஞ்சு கட்டாம இருந்தாரு. நானே அங்க ஓவர் பிரஷர்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இதை விட்டுட்டா வேற வேலை பொழப்பு இல்லையேன்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போய்கிட்டு தானே இருந்த, நிக்கணும்னு மனசு வரலையே. அம்மா சொல்லுடா, நிக்கணும்னு மனசு வரல. அம்மா அன்னைக்கு கூட இந்த மகாராணி அங்க வராம இருந்திருந்தா நீ நாட்டுக்கு வேலை பார்த்துட்டு தான் இருந்திருப்ப. எந்த பிரச்சனையும் வராம தான் இருந்திருக்கும். எல்லாம் இவ வாயால என்னமோ இவ தான் எல்லாத்தையும் நட்டமா நிப்பாட்டுற மாதிரி. அன்னைக்கு நீ அவ்வளவு பேச்சு பேசுன. இப்போ உன்னால என்னடி பண்ண முடியும்? இந்த கடை ஓனர் சொன்ன மாதிரி இனி பிச்சை தான் எடுக்கணும். அத்தை, நீங்க பணத்தை மட்டும் தான் பாக்குறீங்க. உங்க மகன் நிலைமைய பாக்கல. என்னடி நிலைமை? இவங்க அப்பா கஷ்டப்படாததையா இவன் கஷ்டப்பட்ட போறான். அந்த மனசு எந்த அளவுக்கு நொந்து கஷ்டப்பட்டு அசிங்க அவமானம் பட்டுதான் இந்த ரெண்டையும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா பாத்துக்கிட்டாரு. ஆம்பளைங்க பொழப்பு இப்படிதான் ஆயிப்போச்சு. அதை விட்டுட்டு ஆச்சா பூச்சான்னு குதிச்சு இப்ப பாரு, வேலை இல்லாம அவனும் சேர்ந்து நம்ம கூட வெட்டியா உட்காந்துட்டு இருக்கான். இனி 4 பேரும் ஒவ்வொரு ஆள் மூஞ்ச பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டிதான். திங்க என்ன, கொஞ்ச நாள்ல பச்சை தண்ணி கூட கிடைக்காது. அது கூட குடம் 10 ரூபா. காசு கொடுத்தாதான் குடிக்க தண்ணி கூட கிடைக்கும். அந்த நிலைமையில இருந்துகிட்டு இந்த வெட்டி வீராப்பெல்லாம் நமக்கு தேவையா? அத்தை, அப்பலாம் நமக்குன்னு தன்மானம்லாம் இல்லையா? ஏய் நிறுத்தலே. தன்மானத்தெல்லாம் பார்த்தா தொட்ட தூக்கிட்டா நிக்கணும். மா சரி விடுமா, நான் நாளைக்கே ஒரு கடையில போய் ஜாயின் பண்றேன். அது என்னடா ஒரு கடை? போ, நான் சொல்றத கேளு. இத்தனை வருஷமா வேலை பார்த்தவங்கிட்டே போய் இனிமே இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், என் பொண்டாட்டி தெரியாம பேசி தொலைஞ்சிட்டா அப்படி இப்படின்னு ஏதாவது பேசி மன்னிப்பு கேட்டு அந்த கடைக்கே வேலைக்கு போக பாரு. வேற எங்க போனாலும் நீ கேக்குற சம்பளமும் கிடைக்காது, நம்ம குடும்பமும் பசி பட்டினியில தான் இருக்கணும். அத்தை ப்ளீஸ் அத்தை, என் புருஷன மரியாதை இல்லாம பேசுறவங்க கிட்ட திரும்ப வேலைக்கு போகவா? என்னடி ஏன் புருஷன்? அவன் எனக்கு மகன். எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு வந்துருமோ? அத்தை. ராஜா என்ன பாத்துட்டு இருக்க? அம்மா இல்லம்மா, திரும்ப அந்த கடைக்கு போக எனக்கு மனசு இல்ல. அந்த கடைக்கு போனாலும் நான் நிம்மதியா வேலையை பார்க்க முடியாதுமா. நான் நாளைக்கே வேற கடைக்கு போறேன். நாளையில இருந்து வேலைக்கு போயிடுவேமா, வீட்டுல இருக்க மாட்டேன். இங்க பாரு ராஜா, நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்த மாட்டேமா, நான் பாத்துக்கிறேன். என்னங்க என்னத்த இப்படி பேசுறீங்க? அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, அதையும் நம்ம யோசிக்கணும் அத்தை. வேலைக்கு போற இடத்துல மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும். அப்பதான் ஒரு வேலைக்கு நம்ம சந்தோஷமா போக முடியும். எல்லாம் சந்தோஷமா தான் போய்கிட்டு இருந்தான். நீ வந்ததுல இருந்து தான் எல்லாம் மாறி போச்சு. பாருமா, அண்ணே என்ன அடிச்சிட்டான். அடிப்பான், திட்டுவான், இன்னும் எல்லாம் பண்ணுவான். அவன் புத்தியோட இருந்தாதானே. அத்தை நீங்க நீ வாடி, என்னத்துக்கு நின்னுட்டு இருக்க? இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதன்னு சொன்னா நீயும் கேட்டு தொலைய மாட்ட. அடி வாங்கு, மிதி வாங்கு, நீ நாளைக்கு அடிச்சே கொள்ளுவான். எப்படியும் போய் தொலைங்க. அம்மா உள்ள வாடி. அத்தை அத்தை என்ன ஷாலு, அப்பா ரொம்ப இந்த நடிக்கிற.
நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்ன நாங்க 3 பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். வார வாரம் என் அண்ணன் பார்க்குக்கெல்லாம் கூட்டிட்டு போவான். ஏதாவது புது படம் வந்திருக்கு நல்லா இருக்குன்னா கூட்டிட்டு போன்னு சொன்னா அதுக்கும் கூட்டிட்டு போவான். என்ன கேக்குறமோ எல்லாம் வாங்கி கொடுப்பான். நீ வந்து 6 மாசம் ஆகுது. 6 மாசத்துல இந்த வீட்டுல சண்டை சச்சரவு பிரச்சனை தான். அதுவும் இல்லாம திட்டினா இப்ப அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் நீ வந்தனாலதான். என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லிருக்காளுங்க, வீட்டுக்கு இந்த அண்ணியா வர்றவர்களாம் அந்த பெரிய மகாராணியின் வீட்டுல உட்காந்து ராஜ்யம் பண்ணுவாளுங்க. அவர்களுக்கெல்லாம் நம்ம அடிமையா இருக்க வேண்டியிருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்பதான் நினைச்சேன் நமக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, நீ கிராமத்து பொண்ணுன்னு. கிராமத்துல இருந்து வந்துட்டு அப்பா என்ன போடுற வந்து 6 மாசத்துல குடும்பத்தையே பிரிச்சிட்டேல. ஷாலு என்ன பேசுற? உண்மையத்தான் பேசுறேன். நீ இந்த ஹால்ல தான் நாங்க 3 பேர் உட்காந்து சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். இப்ப ஆளுக்கு ரூம்ல போய் உட்கார்ற மாதிரி ஆயிப்போச்சு. அப்பப்பா வீட்டுக்கு வந்த மருமகள் எப்படிதான் இப்படி குடும்பத்தை பிரிக்கிறீங்களோ? என்ன இப்படி பேசிட்டு எல்லாரும் ஏன் இப்படி பேசுறாங்க? மனசுல தப்புன்னு பட்டது. அதுவும் ஏன் புருஷனா இன்னொருத்தன் பேசும்போது நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? நான் பேசுனது அவங்க கிட்ட கேள்வி கேட்டதெல்லாம் தப்பா? இவ்வளவு நாள் அத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட பேசுனவங்க இப்ப எப்படி பேசுறாங்க? ஷாலு அவளை கூட விடு, அவ எப்பயும் ஒரே மாதிரி தான். ஆனா அத்தை இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இவங்க நாளையில இருந்து வேலைக்கு போறாங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எடுத்த முடிவு இப்ப இஷ்டப்பட்டு போகாம கஷ்டப்பட்டு போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் மனசுக்குள்ளே சொல்லி அஞ்சலி புலம்பிக்கிட்டு இருந்தா. அஞ்சலியோட எண்ணம் நம்ம புருஷனை அசிங்கப்படுத்திட்டான், அவன் முழுக்க நல்லா வாழ்ந்தம் காமிக்கணும், இனி அவன் கடை பக்கமே போக கூடாதுங்கிறதா. ஆனா பஞ்சவர்ணமும் ஷாலினியும் கௌரவம் தன்மானம் பாத்துட்டு இருந்தா வீட்டு பொழப்பு எப்படி போறதுன்னு அதை மட்டும் தான் யோசிக்கிறாங்க. நாளைக்கு திருநா கடைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டான். அவனோட யோசனை சரியா இருக்குமா? நல்லா இருந்த குடும்பத்துல வந்த மருமகளாலதான் பிரச்சனைன்னு பஞ்சவர்ணமும் ஷாலினியும் நினைக்கிறாங்க. இதெல்லாம் மாறுமா? பாத்திரலாம். சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்னு திருநா ஒரு கடைக்கு வேலைக்கு போயிட்டான். என்ன வீட்டுல இருந்தா திரும்ப திரும்ப சண்டை பிரச்சனை வருங்கிறதுக்காக இப்போ அவன் வேலைக்கு போய் 1 வாரம் ஆயிடுச்சு. திருநா வீட்டுல நடந்த சின்ன சின்ன பிரச்சனை இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துச்சா? இப்போ அவங்க எல்லாம் நார்மலா இருக்காங்களா? வாங்க போய் பாத்திரலாம். இன்னைக்கு திருநா வேலையை சீக்கிரமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அவனுக்கு மனசே சரியில்லை. 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கின இடத்துல இப்ப வெறும் 8,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வேலையும் ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் இல்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கோமேனு மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் என்ன முடிவு, என்ன பண்ணலாம்? ஒரே யோசனை தான். என்னங்க? சொல்லுமா. என்னங்க இங்க வந்து உட்காந்துட்டீங்க? வேற என்ன பண்ணணும்? என்னங்க இப்பெல்லாம் சரியா கூட பேச மாட்டேங்கிறீங்க. அந்த கடையில இருந்து வேலைக்கு நின்னதுல இருந்தேவும் நீங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. என்னங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறும். கஷ்டப்பட்டு வேலை பண்றீங்க, இஷ்டப்பட்டு வேலை பார்க்குற டைமும் வருங்க. ஏங்க நம்ம வேணா சொந்தமா ஏதாவது ட்ரை பண்ணலாமா? சொந்தமானா? உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குலங்க, நாம ஒரு மளிகை கடை போடலாம். மளிகை கடையா? அது என்ன 1000-2000க்கு வச்சிட முடியுமா? குறைஞ்சது 50,000க்கு மேல வேணும். மெயினான ஒரு இடத்துல கடை பிடிக்கணும். அதுக்கு அட்வான்ஸ் எவ்வளவு கேட்பான் தெரியுமா? எல்லாம் சரிதாங்க, கஷ்டப்பட்டு நம்ம தொடங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நாம வீட்டுக்கு வேலை பார்த்துக்கலாமே. ஐயோ அஞ்சலி, புரியாம நீ யாட்டுக்கு பேசாத. நீ பேசுற எல்லாமே சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கு. பேசாம போ. என்னங்க நான் நல்லா யோசிச்சுதாங்க சொல்றேன். யோசிக்காம நான் முடிவு எடுத்துட்டேன்னு இப்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சு? தினம் வேலைக்கு போய் ஐயோ எனக்கு நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல அந்த ஓனர் மட்டும் தான் அவ்வளவு கத்துவான். மிச்சப்படி அங்க வேலை பார்க்குற எல்லாரும் ஒண்ணு மண்ணமா சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வேலை செய்யற அலுப்பே இருக்காது. இஷ்டப்பட்டு வேலையை ஜாலியா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு நீ மட்டும் கடைக்கு வராம இருந்திருந்த இப்ப இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது. என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க? அப்ப அன்னைக்கு அந்த ஓனர் பேசுனதெல்லாம் சரியா? முதலாளினா 1000 பேசத்தான் செய்வான். நம்ம வயிற்று பொழப்புக்கு என்ன பண்ண சொல்ற? இப்ப பாரு, வீட்டு செலவுக்கு அதுக்கு இல்ல இதுக்கு இல்லன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. இதுல பத்தாததுக்கு என் தங்கச்சி வேற. அதை வாங்கி கூட இதை வாங்கி கூட, நீ இப்படி இருக்காத அப்படி இருக்காதுன்னு சொன்னேல, அதுபடி நீ எல்லாம் செய்யணும். டெய்லி டார்ச்சர் பண்றா. வைத்தியம் பிடிக்குது. எங்கிட்டாவது ஓடிடலாமான்னு தோணுது. என்னங்க உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. இருந்தாலும் அந்த நிலைமையில உங்களை பார்த்ததும் என்னால பேசாம இருக்க முடியலங்க. எல்லாம் என் நேரம். சரி முத போ. இப்படியோ பொழப்பு போது பாக்குறேன். என்னங்க நான் சொல்றது கேளுங்க, சொந்தமா ஒரு மளிகை கடை வைக்கலாங்க. யோ உனக்கு புரியுதா இல்லையா? சொந்தமானா அதுக்கு 1 லட்சம் ரூபாய் இப்ப வேணும். 1 லட்சம் என்ன உங்க அப்பன் கொடுப்பானா? என்னங்க சொல்லு, உங்க அப்பன் கொடுப்பானா? எங்க அப்பா எதுக்காக கொடுக்கணும்? முடியாதுல. சும்மா ஐடியாங்கிற பேர்ல நடக்காதத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. நீங்க பாரு அஞ்சலி, கல்யாணம் முடிச்சு 7-8 மாசம் ஆச்சு. இப்போ வரைக்கும் நமக்குள்ள ஒரு பிரச்சனை சண்டை எதுவும் வந்துருது இல்ல. என்னைக்கு நீ இந்த கடை பிரச்சனைக்குள்ள தலையிட்டையோ அன்னையில இருந்து வேணா ஆரம்பிச்சது. சப்போஸ் அன்னைக்கு நீ கடைக்கு வராம இருந்திருந்த இப்ப இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது. ஏங்க அப்பனா நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இல்லையா? அவங்க என்ன பேசுறாலும் கேட்டுட்டு அங்கேயே நம்ம வேலை பார்க்கணுமா? இந்த காலத்துல இருக்க சுயமரியாதைன்னு எனக்கும் ஆசைதான். சுயமரியாதையோட வேலை பார்க்கணும்னு. என் சுயமரியாதையில இருந்து அவன் காலடிக்குள்ள கிடக்கணும்னு நான் மட்டும் இல்ல எவனும் ஆசைப்பட மாட்டான். ஆனா குடும்ப பொறுப்புல இருக்கிற ஒவ்வொரு ஆம்பளைங்களுக்கும் இதான் நிலைமை. இத நான் என்ன பண்ண சொல்ற? இதெல்லாம் இல்லாம நான் என் சுயமரியாதையோட தான் இருப்பேனா? நான் கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. என்னங்க
ஆமா, முத கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. மாசம் மாசம் வேலை பார்த்தாதான் சாப்பாடுங்கிற நிலைமையில உன்னையும் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஏன் கல்யாணம் பண்ணணும்னு இப்ப தோணுது. கண்டிப்பாடா கண்டிப்பா. நீ கல்யாணம் பண்ணது தப்பில்ல, இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அதுதான் தப்பு. அத்தை நிறுத்தடி. உன்னால வீட்டுல நிம்மதியா போச்சு. என் மவ சொன்ன மாதிரிதான் இந்த வீட்டுல அவ்வளவு சந்தோஷமா நாங்காட்டுக்கு இருந்தோம். நீ உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இல்ல என் மகன் சொன்ன மாதிரிதான் நானும் கேக்குறேன். உன் அப்ப என்ன லட்ச லட்சமா வச்சிருக்கானா இல்ல உனக்கு கொண்டு வந்து கொட்டுறானா? கல்யாணம் முடிச்சு 3 மாசத்துல மாசம் ஒருக்க வந்து பாத்துட்டு போனாங்க. அடுத்து இப்போ வரைக்கும் என்னன்னு கூட கண்டுக்கல. அந்த நிலைமையில நீ இருந்துகிட்டு இதுல சொந்த தொழில் வைப்போம், எவனுக்கும் அடிமையா இருக்க கூடாது. ஏய் ராஜா, ஏன் சொன்னேன். இவ கிராமத்து பொண்ணா வேற இருக்கா. இவ அப்ப நகை நட்டு எதுவும் போட மாட்டேன்னு சொல்றான். கொஞ்சம் பொறுமையா பாப்போம், ஒரு 10 பவுன் போடுற பொண்ணாவது கல்யாணம் பண்ணிக்கலான்னு. கேட்டியா? இவ முகரைய பார்த்ததுமே பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்ட. ஓ ஆசைக்காக மட்டும்தான். நகை நட்டு போடலனாலும் பரவாயில்ல, நம்ம பையனுக்கு பிடிச்ச பொண்ணா கல்யாணம் பண்ணி வைக்கிறோமேன்னு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப தோணுது தப்புன்னு. அப்பவே இதெல்லாம் வேண்டாம் நான் சொல்லிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். புரியுது, நல்லா புரியுது. என் புருஷன் தன்மானத்தோட இருக்கணுங்கிறக்காக அன்னைக்கு நான் கோபப்பட்டு பேசினது தப்புங்கிறீங்க. பெத்தவளா அன்னைக்கு நீங்க கோபப்பட்டிருக்கணும். அதை விட்டுட்டு கண்ணை கசக்கிட்டு நின்னீங்க. ஆனா இப்போ அதெல்லாம் நல்லது. அஞ்சலி, என்னன்னா நகை நட்டை போட்டு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கலையா? எங்க அப்பா வசதிக்கு என்ன படிக்க வச்சிருக்காங்க. இப்ப நான் பக்கத்துல ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டருக்கு வேலைக்கு போனா கூட மாசம் 10,000 12,000 கிடைக்கும். நான் வேணா நாளையில இருந்து வேலைக்கு போறேன். அஞ்சலி, உங்க அம்மா தானே சொல்றாங்க நகை நட்டு முக்கியம்னு. நான் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குறேன். அதுல நீங்க நகை நட்டு வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்ணாலும் சரி. இங்க பாரு, அளவுக்கு மீறி பேசாத. உங்க அம்மா பேச மாத்திரம் பேசாம தானே இருந்தீங்க. இவ்வளவு நாள் நானும் பொறுமையா தான் இருந்தேன். எல்லாம் உங்களுக்காக. உங்க தங்கச்சி நான் அவ்வளவு பேச்சு பேசுவா. கொஞ்சம் கூட அண்ணிங்கிற மரியாதை இல்லாம வா போச்சி தோணு ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருப்பேனா? நம்மளால இந்த குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பொறுத்துட்டு போனாலும் நான் நல்லதுக்குன்னு செஞ்சது கூட அந்த பழி சொல்ல ஆக்குறீங்கல்ல. இங்க பாரு, போதும். வீட்டுக்குள்ள இருக்கிற நீ 1000 பேசுவ, வெளியே போய் சம்பாத்தியம் பண்ற எனக்கு தான் வழி தெரியும். என் தன்மானம் சுயமரியாதைன்னு பேசிக்கிட்டு இருந்தா நாளைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு ரொம்ப அசிங்கமா ரோட்ல தான் நிக்கணும். அதுக்கு ஒருத்தங்கிட்ட அசிங்கப்பட்டு அவங்கிட்டே வேலை பார்த்துட்டு கூட சந்தோஷமா போயிடலாம். சீ, இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய், என்ன என்ன சவுண்ட் கொடுக்குறீங்க? பேசுறதெல்லாம் பேசிட்டீங்க, இனி நான் தான் பேசுவேன். இங்க பாரு, இன்னும் ஒரு வார்த்தை பேசினாலும் கொழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். வீட்டுக்கு வாழ வந்தவ மருமக எதுவுமே பார்க்க மாட்டேன். கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டா அப்படியே பேசாம போயிருவேன் நினைச்சீங்களா? கண்ணை கசக்கிக்கிட்டு போறவன் நான் கிடையாது. எனக்கு தன்மானம் ஒண்ணு இருக்கு, உங்களை மாதிரி எல்லாம் கிடையாது. அஞ்சலி, இங்க பாருங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா தயவு செஞ்சு அடிச்சிடாதீங்க. அப்புறம் உங்க மேல வச்சிருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதை கூட போயிடும். என்னடி? இதுக்குதான் சொன்னேன். இவள நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னதுமே சொன்னேன். படிச்ச பொண்ணு வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான்னு. கேட்டியா? கேட்டு தொலைஞ்சியா? என்ன பேச்ச பேசுறா பாரு. எல்லாம் படிச்ச திமிரு. இங்க பாருங்க, நிறுத்தடி. படிச்சிருக்கிறனாலதானே இவ்வளவு பேச்சு பேசுற. எங்க மாசம் நீ போய் 10,000 12,000 சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பேங்கிற. நான் அதுக்காக அப்படி சொல்லல. வேற எதுக்காகடி சொல்ற? என் மகன் படிக்காதவன், அதனாலதான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நான் படிச்சிருக்கேன், ஈஸியா சம்பாத்தியம் பண்ணிருவேன்னு சொல்ற. ஐயோ, இப்ப சம்பாத்தியம் பண்றது பெரிய விஷயம் இல்ல. அதை எப்படி பண்ணலாம் தான் பேச வந்தேன். நீ ஒண்ணு கிளிக்க வேண்டாம். வீட்டுல பொம்பளை என்ன வேலை பார்த்துட்டு இருப்பாளோ அத பார்த்துட்டு நீ பேசாம இருந்தா போதும். இல்ல இருக்க பிடிக்கலையா? நான் உன்னை ஒண்ணுமே சொல்லல. போ, இப்பவே போ. டேய் ராஜா, போடா. பஸ்ஸோ ட்ரெயினோ ஏத்தி விடு. அவங்க அப்பா வீட்டுக்கு போட்டோம். என்னங்க ஒண்ணும் பேசாம இருக்கீங்க? எங்க வீட்டுக்கு நான் போயிடவா? நீ தானே தன்மானம் சுயமரியாதைன்னு பேசுற. அது உனக்கு இங்க குறைஞ்சிச்சுன்னா நான் உன்னை ஒண்ணுமே சொல்ல முடியாது. தாராளமா கிளம்பு. ஓ, கிளம்புறேங்க, கண்டிப்பா கிளம்புறேன். இந்த அளவுக்கு நீங்க 2 பேரும் பேசிட்டீங்கல. உங்களுக்காக நம்ம குடும்பம் நான் நினைச்சு இருந்ததெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. சரி, ஓகே. ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த தப்ப சரி பண்ணிட்டு போறேன். என்னடி சொல்ற? சொன்னீங்கல்ல நம்ம அடுத்தவன் காலடியில கடந்துதான் வேலை பார்க்கணும், நம்மளால அதை மீறி எதையுமே பண்ண முடியாதுன்னு. பண்ண முடியும், நான் காமிக்கிறேன். உன்னால என்னடி முடியும்? பொண்ணுங்க நினைச்சா என்ன வேணாலும் முடியும். நான் ஆசைப்பட்டது என் புருஷன் தன்மானத்தோட கௌரவமா இருக்கணுங்கிறது. அதை நான் நிறைவேற்றி காமிச்சிட்டு இங்க இருந்து போறேன். எல்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும். தெரியாத ஊருக்குள்ள நீ வந்துட்டு இதோ 4 தெரு தள்ளி கொண்டு போய் உன்னை விட்டுட்டு வந்தா கூட வீட்டுக்கு வர பாதை தெரியாது. அப்படிப்பட்ட நீ உன்னால என்னடி பண்ண முடியும்? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு படிச்ச திமுற காமிக்கலாம் நினைக்காத. படிச்சவ படிக்காதவ இதெல்லாம் விஷயம் இல்லைங்க. நம்மளால முடியாத சூழ்நிலையில நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறதா முக்கியம். இங்க பாருங்க, நான் செஞ்சது பேசுனது எல்லாம் உங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா இந்த வீட்டுல நான் முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறது உங்களை மட்டும். அதுக்கு நான் எந்த குறையும் வச்சிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்களே என்ன புரிஞ்சுக்காம. சரி, ஓகே. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல இதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு, அதை நான் முடிச்சு காமிக்கிறேன். நம்மளால காலம் பூரா அடுத்தவங்க கிட்ட தான் வேலை பார்க்க முடியும். சுயமா நின்னா அதுக்கு பணம் தான் முக்கியம்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்கெல்லாம் பணம் முக்கியம், ஆனா எனக்கு நான் நல்ல குணம் முக்கியம்னு நினைச்சேன். சரி, ஓகே.
கல்யாணம் முடிச்ச புதுசுல நீங்க என்கிட்ட சொன்னது என்னோட ஆசை சொந்தமா ஒரு மளிகை கடையாவது வச்சு நான் சுயமா என்னோட சொந்த தொழிலா பார்க்கணும்னு. அது நம்ம ஃபியூச்சர்ல நடந்தா கூட ஓகே, வயசானதுக்கு அப்புறமாவது எனக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொன்னீங்க. ஃபியூச்சர் என்னங்க, வயசாகிற வரைக்கும் நாம ஏன் வெயிட் பண்ணணும்? வயசு இருக்கும் போதேவும் சாதிச்சு காமிக்கலாம். எல்லா விஷயத்துக்கும் நீங்க என் கூட துணையா நிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இனி நிப்பீங்களான்னு தெரியல. என் கூட நின்னா ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரே மாசத்துல கண்டிப்பா நீங்க நினைச்சபடி சொந்தமா மளிகை கடை வைக்க நான் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கேன். என்ன நம்புங்க. தன்னம்பிக்கை தைரியம் இருந்தா போதும், எதையும் சாதிக்கலாம். ப்ளீஸ் என் கூட இருப்பீங்களா? ஏய் நிறுத்துடி. பொண்டாட்டி முந்தானைய புடிச்சிட்டு சுத்துறவன் என் மகன் நினைச்சியா? அவன் இப்ப பாக்குற வேலைக்கும் நீ ஏதாவது ஒரு சூனியத்தை வச்சு தொலைச்சிடாத. என் மக படிச்சிட்டு இருக்கா. இன்னும் 3 வருஷம் முடிஞ்சா அவ கல்யாணத்துக்கு வந்து நிப்பா. அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு உள்ளதையும் போக வச்சு எங்களை நடு தெருவுல நிக்க வச்சுட்டு நீ போயிடாத. தயவு செஞ்சு நீ உன் வேலையை பார்த்துட்டு அமைதியா இரு. வந்த மருமக வீட்டு வேலையை பார்த்துட்டு சமைச்சு போட்டுட்டு இருந்தா போதும். இந்த விஷயத்துல நீ தலையிடாத. இங்க பாருங்க, இந்த வீட்ல நான் ஒரு வேலைக்காரி மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. ஏய் நான் உங்ககிட்ட பேசல. என்ன நம்புறீங்களா நம்பலையா? ஒரு மாசம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒண்ணு யோசிச்சு நம்மளாலையும் பணம் பெறட்ட முடியும். சொந்த கடை வச்சு உட்காரலாம். இந்த ஊர்ல என் அப்பாவோ இல்ல என் கூட பிறந்தவங்க யாராவது இருந்தா அவங்க கூட சேர்ந்து நான் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பேன். எனக்கு இங்க தெரிஞ்சது நீங்க மட்டும்தான். நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். என் கூட இருப்பீங்களா? திருநா என்ன முடிவு எடுக்க போறான்? அந்த ஆவல்ல தானே நீங்க எல்லாம் இருக்கீங்க. சாரி ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துடலாம். ஒரு குடும்பத்துல பணம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இல்லாத பொல்லாத பிரச்சனை எல்லாம் சுத்தி முத்தி வரும். இது ஒரு சில குடும்பத்துல இல்ல, நிறைய குடும்பத்துல நடக்கிற விஷயம் தான். பொருளாதார பிரச்சனை வந்துட்டா வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவுக்கு காரணமே தேவையில்லை. காரணமின்றியே சண்டை வரும். அதுதாங்க இப்ப திருநா குடும்பத்துல நடந்துட்டு இருக்கு. நம்ம பொண்டாட்டி நமக்காக தான் எல்லாம் பண்ணா, அவ செஞ்ச எல்லாமே சரி அப்படின்னு திருநா மனசுல பட்டாலும் ஆனா குடும்ப பொறுப்பா பாத்துக்கணும். நம்ம குடும்பம் நம்மள நம்பி இருக்கும்போது நம்ம சுயமரியாதைய நினைச்சு நம்ம குடும்பத்தை எப்படி விட முடியுங்கிற நினைப்பு தான் திருநாவுக்கு. ஆனா அஞ்சலி நம்ம சுயமரியாதையோடயும் இருக்கலாம், நம்ம சொந்தமாவும் நம்ம வேலையை பார்க்கலாம். அது நம்மளால முடியும். அந்த நினைப்பு தான் அஞ்சலிக்கு. இவங்க 2 பேர் நினைப்பும் தப்பு இல்ல. ஒவ்வொரு ஆள் பக்கம் இருந்து யோசிக்கும் போது அவரால் பக்கம் உள்ள நியாயம் ரொம்ப ரொம்ப சரியானதுதான். ஆனா இதெல்லாம் மீறி என் புருஷன் இப்படிதான் இருக்கணும், அவரை நான் கௌரவமா வச்சுக்குவேன் அப்படிங்கிற அஞ்சலி நினைப்பு ஜெயிக்குமா? பாத்துடலாங்க. நாளைக்கு இந்த பணத்தோட ஸ்டோரி அப்படியே கண்டினியூ ஆகும். நாளைக்கு மறக்காம எல்லாரும் வீடியோ பார்க்க வந்துருங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்றது இப்படிக்கு உங்கள் லீலா கணேஷ். பாய்.